அனைவருக்கும் வணக்கங்க. நான் சீனிவாசன் பேசுகிறேன், அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து. இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் பெண்கள் மற்றும் ஆண்களுக்காக இந்த பதிவை வெளியிடுறேங்க. இந்த பதிவை யாருக்கெல்லாம் அவங்க குழந்தைங்க மேலே அக்கறை இருக்கோ, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணும், அவங்க சரியாக பண்ணணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த பதிவை கேட்க முடியணும்னு சொல்லிக்கிறேனுங்க. இந்த மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்மக்கிட்ட பதிவில் இருக்கிற பொண்ணுகளுடைய விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகத்தில் 184 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. 30 வயசுக்கு மேலே 74 பொண்ணுங்க இருக்காங்க. செவ்வாயில் பார்த்தீங்கன்னா 135 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. 59 பொண்ணுங்க 30 வயசுக்கு மேலே இருக்காங்க. ராகு கேதுல பாத்தீங்க அப்படின்னா 70 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழே இருக்காங்க. 35 பொண்ணுங்க 30 வயசுக்கு மேல இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில பாத்தீங்க அப்படின்னா 49 பொண்ணுங்க 30 வயசுக்கு கீழையும் 15 பொண்ணுங்க 30 வயசுக்கு மேலையும் இருக்காங்க. மொத்தம் டாக்டர் பொண்ணுகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 621ங்க. டாக்டர் பையங்களுடைய விவரங்கள் பாத்தீங்க அப்படின்னா சுத்த ஜாதகத்துல 30 வயசுக்கு கீழே 82 பையங்களும் 30 வயசுக்கு மேல 40 பையங்களும் இருக்காங்க. செவ்வாயில 62 பையங்க 30 வயசுக்கு கீழையும் 25 பையங்க 30 வயசுக்கு மேலையும் இருக்காங்க. ராகு கேதுல 35 பையங்க 30 வயசுக்கு கீழையும் 25 பையங்க 30 வயசுக்கு மேலையும் இருக்காங்க. ராகு கேது செவ்வாயில 35 பையங்க 30 வயசுக்கு கீழையும் 12 பையங்க 30 வயசுக்கு மேலையும் இருக்காங்க. மொத்தம் டாக்டர் பையங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 316ங்க. இதுல 30 வயசுக்கு மேல இருக்கிற பொண்ணுக பார்த்தீங்க அப்படின்னா 183 பேர் இருக்காங்க. இதே 30 வயசுக்கு மேல இருக்கிற பையங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 102 பேருங்க. இதுல இருக்கிற டாக்டர் பொண்ணுக பார்த்தீங்க அப்படின்னா 621 பேர்த்துக்கும் 316 டாக்டர் பையங்களுடைய விவரங்கள் இன்னைக்கு குரூப்ல அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதே மாதிரி 316 டாக்டர் பையன் வீட்டுக்கும் இந்த 621 டாக்டர் பொண்ணுங்களுடைய விவரங்கள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இதுல உங்களுக்கு எந்த பொண்ணு மேட்ச் ஆகுதோ எந்த பையன் மேட்ச் ஆகுதோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதை மேற்கொண்டு பார்த்துக்கலாம். இதுல ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன்னு கணக்கு போட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா 81 பொண்ணுகளுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் பையன் இதுல இல்லைங்க. ஏன்னா 30 வயசுக்கு மேல இனி எத்தனை பையங்க ஏடானாலும் அதுக்கு இணையாவும் சரிங்க, அதுக்கு மேலதான் டாக்டர் பொண்ணுக ஏடாவாங்க, அதாவது பதிவு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற போது இந்த 183 பேருமே என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு டாக்டர் பையன்தான் வேணும்னு யோசிக்கிறீங்க. இதுல அதிகபட்சமா சொல்ல போனா ஒரு 20 பேர் தான் எனக்கு நான் மெடிக்கல் நான் பார்க்குறேன், எனக்கு டாக்டர் இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்ல வர்றீங்க. அந்த 20 பேர்த்து தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பையன்தான் வேணுங்கிறீங்க. இப்போ 80 பேர்னு போட்டுக்கிட்டா கூட 20 பேர் போனா அந்த 60 பொண்ணுங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா யோசிக்கிறது ரெண்டாவது, இதுல என் பொண்ணு பிஜி படிக்கிறாங்க, பிஜி முடிச்சுட்டாங்க, டிஎம் படிக்கிறாங்க, இப்படி நான் என் பொண்ணு இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு எப்படி டாக்டர் பையன் மேட்ச் ஆகாம போயிடும், எப்படி என் பொண்ணை ஒருத்தர் ஓகே பண்ணாம போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுல இன்னொரு வகை பாத்தீங்கன்னா எங்களுடைய சொத்துக்கு எங்களுடைய மதிப்புக்கு யார் எங்களை வேணான்னு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ஒரு பையன் டாக்டர் பையன் கிடைக்காம போகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த விவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போன பதிவுகள்ல திரும்ப திரும்ப சொன்ன விவரங்கள் தான். இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் உங்களுக்கு மாசம் இல்ல 2 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கை அந்த பையனுடைய வாழ்க்கைய பேரண்ட்ஸ் கவனிக்கிறது இல்ல. படிக்க வச்சா மட்டும் போதும், கல்யாணம் தானா அமைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுங்க.
இதுல இருக்கிற கொஞ்சம் பேர் அப்படித்தான். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்கன்னா, டெய்லியும் 4 தடவை 5 தடவை எங்களுக்கு கால் பண்ணி இன்னைக்கு எந்த பையன் வந்துச்சு, எந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்கிற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு 4 தடவை ஃபோன் பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு 4 தடவை ஃபோன் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா, ஒரு வருஷத்துக்கு கூட ஒரு 4 ஃபோன் பண்ணாத எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க. இதே மாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா, பொண்ணுக்கு எப்படியோ அதே மாரி தான் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா, 102 பையங்க வந்து 30 வயசுக்கு மேல போயிடுச்சு. பொண்ணுக 1000 பொண்ணுக வேணா இருக்கட்டும். ஆனா உங்க பையனுக்கு 30 வயசு தாண்டிடுச்சு இல்லையா? அந்த பையனுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு எண்ணம் வேணாமா உங்களுக்கு? இப்பவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்படி இருந்தா தான் நான் பொண்ணு கட்டுவேன். இவ்ளோ சொத்து வேணும், இவ்ளோ படிப்பு வேணும். எங்க ஜோசிகார் ஓகே பண்ணா தான் அந்த பொண்ண கட்டுவேன். பார்த்தீங்க அப்படின்னா, 75% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விருப்பத்துக்கு பேரண்ட்ஸ சொல்றேன். பேரண்ட்ஸோட விருப்பத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அந்த பையனுடைய, பொண்ணோட வாழ்க்கைய நீங்க சுத்தமா பார்க்கறதில்ல. உங்களுடைய சுய விருப்பம் தான் நிறைவேறணும். அந்த பையனுக்கு எப்பயோ கல்யாணம் ஆயிட்டு போச்சு அது. அந்த பொண்ணுக்கு எப்பயோ கல்யாணம் ஆயிட்டு போச்சு அது. என் சுய விருப்பம் நிறைவேறுதா? என் சுய விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணா தான் என் குழந்தை நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு திட்டமிடுதல் அவங்க குழந்தைய பத்தி வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலும். நானா இருந்தாலும் ஒரு திட்டமிடுதல் வச்சிருப்பேன். ஒரு விருப்பங்கள் வச்சிருப்பேன். என் பையன், என் பொண்ணு இந்த மாரி தான் வாழணும்னு நினைப்பேன். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. அது சரிதான். ஆனா, அந்த விருப்பத்துக்குள்ள இத்தன வயசுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணமும் வரணும்ல உங்களுக்கு. அதுதானே வரமாட்டேங்குது. இப்ப நான் என் பையனுக்கு ஒரு 28 வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருவேன். ஒரு 26 வயசுக்குள்ள கல்யாணம் முடிச்சிருவேன். இதுதான் என்னுடைய விருப்பம். இதை தாண்டி நான் எக்காரணத்த கொண்டு நான் விடமாட்டேன். என் பொண்ணுக்கு 26 வயசுல மூச்சிடுவேன். 28 வயசுக்குள்ள மூச்சிடுவேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சரி. ஆனா அப்படி யோசிக்கிறது இல்லையே. இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 183 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் பொண்ணுகள்ல 30 வயசுக்கு மேல இருக்காங்க. இந்த 183 பேரும் எப்படி எடுத்திருக்கோம்னா, 95 டேட் ஆஃப் பர்த்துக்கும் கீழ இருக்கிறவங்க. அதாவது 94, 93ன்னு இருக்கிறவங்கள தான் நம்ம ரெக்கார்ட்ல எடுத்திருக்கிறோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, பையன்களும் 95 டேட் ஆஃப் பர்த்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு பையன் 94ல பிறந்த பையன் இருக்கிறாருன்னா, அவரு என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட 2000 டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற பொண்ண கூட கேட்க முடியும். கல்யாணம் பண்ண முடியும். ஆனா, ஒரு 94 டேட் ஆஃப் பர்த்ல பிறந்த பொண்ண எத்தன 95ல இருக்கிற பையங்க பார்க்குறாங்கங்கிறீங்க? 93 டேட் ஆஃப் பர்த் பையனுங்க கூட பார்க்கறதில்ல. எனக்கு 3 வயசு, 4 வயசு கம்மியா வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. நெறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. இது இந்த பொண்ணு வீட்டுக்காரர் உணர்ந்துக்கணும். ஓகே பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு நெனைக்கிறீங்க. இவங்க எனக்கு மேட்ச் வரும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, அது எத்தன பையங்க ஓகே பண்ணி வர்றாங்க. ஒரு பையங்களுக்கும், பையன் வீட்டுக்கும் சொல்றேன். ஒரு பொண்ணு வீட்டுக்கும் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கலாம். நாங்க இருக்கிற பொசிஷன் நல்ல பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா, அதையே நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா மட்டும் தான் சரி. இந்த விஷயத்த நான் பல தடவ பல ஆடியோல சொல்லிட்டேன். சோதிச்சே பார்க்க மாட்டேங்கிறீங்க. இப்போ ஒரு பையன் இருக்கிறாருன்னா, எத்தன பொண்ணு வீட்டுக்காரர் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகுதுங்க. எங்கள பொண்ணு கேளுங்க. எங்க வீட்டுக்கு பொண்ணு வந்து கேளுங்கன்னு எத்தன பொண்ணு வீட்டுக்காரர் கேட்டிருக்கிறாங்க உங்க பையன. அப்படின்னு ஒரு ரெக்கார்டு எடுங்க. அதே மாரி தான் ஒரு பொண்ணு வீட்டுக்காரர் இருக்கீங்க அப்படின்னா, உங்க பொண்ண எத்தன பையன் வீட்டுக்காரர் வந்து எனக்கு உங்க பொண்ண வந்து மேட்ச் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க பொண்ணு வீடு கேட்கறக்கு வரலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டு எடுத்து பாருங்க. அப்போ வந்து நீங்க வந்து எந்த விஷயத்திலயும் இந்த எங்கள வந்து ஒரு 20 பையன் வீட்டுக்காரர் ஓகே பண்ணியிருக்காங்க. 30 பொண்ணு வீட்டுக்காரர் ஓகே பண்ணியிருக்கிறாங்க. நாங்க தான் பெண்டிங் வச்சிருக்கிறோம். நாளைக்கு என்னால வந்து ஈஸியா அந்த 30ல ஒரு பொண்ண வந்து கல்யாணம் பண்ண முடியும்னு நீங்க நெனச்சீங்கன்னா சந்தோஷம். ஆனா அப்படி இல்லையே. அந்த ரெக்கார்டை எடுக்க மாட்டேங்கிறீங்களே.
நம்ம ஆபீஸ்ல சொல்லி எங்க பையன் இருக்கிறாரு, இவருடைய ஜாதகம் இருக்கிற எல்லா பொண்ணு வீட்டுக்கும் அனுப்பிச்சுடுங்க, யாரெல்லாம் ஓகே பண்ணி வர்றாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதே பொண்ணு வீட்டுக்காரரும் அப்படித்தான். அப்படி சொன்னாதானே உங்க பொண்ணுக்கு எத்தனை பையன் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும், உங்க பையனுக்கு எத்தனை பொண்ணு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அப்பதானே நாம மேற்கொண்டு அந்த பையனை பார்க்கலாம், அந்த பொண்ணை பார்க்கலாம். எல்லாருமே என்ன யோசிக்கிறோம்? நாம யோசிக்கிறது சரி. எந்த மனுஷரும் அப்படிதான் நினைப்பாங்க. நாம யோசிக்கிறது சரின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா ரிசல்ட் வேணும் இல்லைங்களா? ரிசல்ட் இல்லையே. உங்க பொண்ண யாரோ ஒருத்தர் சும்மா ஒரு மேட்ரிமோனியில போட்டோ பார்த்திருப்பாங்க, ஒரு தோராயமா ஜாதகம் பார்த்திருப்பாங்க. அவங்க ஏங்க எங்களுக்கு எது பொருத்தம் வர மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. ஒரு 10 பேர் 20 பேர் கேட்டிருக்கலாம். ஆனா பொண்ணு கட்டுறேன்னு எத்தனை பேர் வந்தாங்க? அதை யோசிச்சு பார்க்கணும்ல. உங்களுக்கு பிடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கணும்ல. அதே மாதிரிதான் பையன் வீட்டுக்கும் பொண்ணு கொடுக்குறேன்னு எத்தனை பேர் வந்தாங்க? அதை யோசிச்சு பாருங்க. எப்படி ஓகே ஆகாம போயிடும், ஈஸியா ஓகே ஆயிடும் அப்படின்னு நம்பி உங்க பையனுடைய வாழ்க்கைய வீண் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுக்கோ இல்ல ஒரு பையனுக்கோ திருமணத்திற்கு வரன் பார்க்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வச்சுக்குவோங்க. அதாவது அப்பா அம்மா பையன், அப்பா அம்மா பொண்ணு அப்படின்னா 3 பேரும் 3 கனவோட இருக்காங்க, 3 திட்டமிடுதலோட இருக்கிறாங்க, 3 எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எப்படி இருக்குது அப்படின்னாங்க, அப்பாவுக்கு நல்ல பேக்ரவுண்டு வேணும், நல்ல ஜாதகம் அமையணும் அப்படின்னு பார்க்குறாருன்னு வைங்குவேன். இதே அவங்க அம்மா என்ன பார்ப்பாங்க, நல்ல பேக்ரவுண்டு வேணும், நல்ல ஜாதகம் அமையணும், அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இவ்வளோ தூரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ என்ன பண்ணுறாங்க, அந்த பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும், அடுத்தது இந்த மாதிரி பியூட்டியாக இருக்கணும், அந்த பொண்ணோ அந்த பையனோ இப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்படி எதிர்பார்க்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த 3 பேர்த்தோடைய எதிர்பார்ப்புகளோட ஒரு டாக்டர் பையனோ பொண்ணோ என்ன பண்ணணும்னா, இந்த பக்க சைடு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பொண்ணு வீட்டினுடைய எதிர்பார்ப்பு இந்த 3ன்னு வச்சுக்கோங்கவே. அதே மாதிரி இந்த பையன் வீட்டு சைடையும் 3 பேரும் 3 விதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. இந்த 3 எதிர்பார்ப்பு பிளஸ் இந்த 3 எதிர்பார்ப்பு, இந்த 6 பேர்த்தனுடைய எண்ணமும் ஒன்னா சேர்ந்தாதான் திருமணம் ஆகுதுங்க. இப்ப இந்த 6 பேர்த்தோடைய எண்ணமும் ஒன்னா சேரல அப்படிங்கறதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, 6 பேர்த்துக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா, இந்த 3 பேர்த்துக்குள்ள ஒரு பொண்ணு வீடா இருந்தாலும் சரி, பையன் வீடா இருந்தாலும் சரி, இவங்க 3 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. குழந்தைங்க என்ன பண்ணணும், எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல பையனா பார்ப்பாங்க, நல்ல பொண்ணா பார்ப்பாங்க, அவங்களுடைய திட்டமிடுதலுக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், பெற்றவங்க எப்படி இருக்கணும், அந்த பையன் அந்த பொண்ணு காலகாலத்துக்கு வாழ போகுது, அவங்க விருப்பத்துக்கு நாம செயல்படணும் அப்படின்னு பார்க்கணும். ஆனா இதுல எல்லாருமே என்ன அப்படின்னா, யாரும் எந்த ஒரு தப்பும் பண்றதில்லை. இப்போ அதாவது யாரா இருந்தாலும் அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க போறாங்க இல்லைங்களா? அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த நல்லா இருக்கணுங்கிற நினைப்போட அது பாசிபிளான்னு நினைக்கிறது இல்லை. அங்கதான் பிரச்சனை. இப்போ ஒரு டாக்டர் பையன் இருக்கிறாரு அப்படின்னா, இப்போ அந்த டாக்டர் பையனுடைய குவாலிஃபிகேஷன் மற்றபடி எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி எத்தனை பொண்ணுக வர்றாங்க, அந்த பொண்ணுக நம்ம விருப்பத்துக்கு இருக்குதா அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறது இல்லை. விருப்பம் மட்டுமே படுறீங்களா தவிர அது பாசிபிளான்னு யோசிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் பார்க்குற 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகமும் பையன் வீட்டில் சொல்கிறேன் மெயினாக,
ஜாதகம் நல்லா இருக்கணும், அடுத்தது பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். இப்போ ஜாதகமும் பேக்ரவுண்டு மட்டும் நல்லா இருந்துட்டா அது எல்லா விஷயத்திலையும் நல்லா இருக்கும் அப்படின்னு, அதாவது அந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஜாதகமும் பேக்ரவுண்டு மட்டும் போதும்னு தீர்மானிக்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியலைங்க. நீங்க யோசிக்கிறத சொல்றேன். அதே மாதிரி ஒரு பையன் என்ன பண்றாரு, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு ஃபேரா இருக்கணும், இந்த 2 தகுதி இருந்துச்சுன்னா போதுமா அந்த பொண்ணு எல்லா விஷயத்துலயும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகி ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் வீடாகட்டும் பொண்ணு வீடாகட்டும் என்ன பண்றீங்க அப்படின்னா, சொத்து பார்க்கிற போது அவங்களுடைய இவங்களோடையும் பிஸ்னஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க, லைஃப் பார்ட்னரை கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு பையனாகட்டும் பொண்ணாகட்டும், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் படித்த புள்ள தான் வேணும், இந்த டிபார்ட்மெண்ட் படித்த பையன்தான் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்களா தவிர உங்களுக்கு மேட்ச் ஆகிற உங்களோட லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுக்கல. எப்படி ஒர்க்கிங் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னரும் லைஃப் பார்ட்னராக வர முடியுங்கிறது யோசிச்சு பாருங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, டாக்டர் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஜோசிகாரர் ஓகே பண்ணால் ஓகே, அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நேராக அவங்க படித்த காலேஜில் விசாரித்த எல்லாம் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. அது நான் வந்து ஒரு சில டாக்டர் பையன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் கேட்டேன், உங்களை பற்றி உங்கள் காலேஜில் எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரியுமா அப்படின்னு. எல்லா பேரண்ட்ஸும் இதை நம்புகிறாங்களே, எல்லாரும் இதை நம்புகிறாங்க, இது சரியா அப்படின்னு கேட்குற போது பர்சனலாக அவங்க சொன்னது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஒரு தோற்றம் அவ்வளோதான், எல்லாம் தெரியற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமா தவிர, ஆனால் உண்மைக்கு ஒரு காலேஜில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்க காலேஜில் போய் யாராவது ஒரு பையன் ஒரு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்கவேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த பையன் காலேஜுக்கு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு காலேஜுக்குள்ளே போக முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த தண்ணி அடிக்கிற ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுற விஷயம் தெரிய வரும், காலேஜில் போய் விசாரிச்சா தெரிய வரும்னு நீங்கள் நம்புறது எந்த அளவுக்கு சரின்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி தான் பொண்ணை பற்றியும் மீறி போனால் என்ன தெரியும், ஒரு 4-5 பையன் கூட பப்ளிக்காக சுற்றுனா மட்டும்தான் தெரியும், அது வெளியில் சுற்றுனா தான் தெரியும் இல்லைங்களா. மறைமுகமாக அந்த பொண்ணு பேசுகிறதோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஒருத்தர் கூட சேட் பண்ணுறது ஏதாவது தெரியுமா, காலேஜில் விசாரித்த இதெல்லாமே தெரியுமா? நிறைய பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காலேஜில் விசாரிச்சாச்சு, பையனை பற்றி நல்ல ரிப்போர்ட் வந்துருச்சு, பொண்ணை பற்றி நல்ல ரிப்போர்ட் வந்துருச்சு, ஓகே. அதே மாதிரி காலேஜில் அவங்களுக்கு யாராவது வேண்டாதவங்க இருந்து அந்த பையன் சரியில்லை அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லிட்டாலும் அந்த பொண்ணு மோசம் அது வேண்டாம், அந்த பையன் மோசம் அது வேண்டான்னு முடிவெடுக்கிறீங்க. ஆனால் தீர விசாரிக்கிறதே கிடையாது. அப்படி விசாரிக்காததனுடைய விளைவாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் வருதுங்க. முதல்ல நான் சொல்றது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க பொண்ணு யாரு, உங்க பையன் யாரு, அவங்களோட தேவை என்ன, அவங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்கு இப்போ ஒரு பையனை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பையனுக்கு அலைன்ஸ் பார்க்குறீங்கன்னா இந்த பையங்கோட வாழ்க்கை நடத்துறதுக்கு இந்த பொண்ணுக்கு தகுதி இருக்குதா, இந்த பொண்ணு எலிஜிபிள் பர்சனா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த விவரங்களை எடுங்க. மற்றவக்கு இருந்து அந்த விவரங்களை சேகரிக்காதீங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு அலைன்ஸ் கூட அமையிற மாதிரி இருந்துச்சுங்க, ஆனால் எல்லா பக்கம் விசாரிக்கிற போது பாசிட்டிவான ரிசல்ட் வருது, ஆனால் ஒரே ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க, அந்த இடத்துல நெகட்டிவான ரிசல்ட் வருது. அந்த நெகட்டிவான ரிசல்ட்டை நம்பி அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா தடைபடுது. நீங்கள் வேற பக்கம் பார்த்துக்குங்க, நான் வேற பக்கம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த நெகட்டிவ் ரிசல்ட் கொடுத்தவரை போய் நாம் பார்த்தோம், அவரை விசாரிக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இவங்களுடைய அந்த பையன் வீட்டு சைடோ பொண்ணு வீட்டு சைடோ, நான் இவங்கன்னு சொல்லலை, அவங்களோட
முன்னேற்றத்துக்கு எதிராகவே இருந்திருக்கிறாங்க. எல்லா காரியத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிராக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பொறாமை அவங்க கூட படுற மாதிரி நடந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதைய நம்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் தடைபட்டிருக்குது. முதலாவது வெளியில விசாரிக்கிறத விட விசாரிங்க, தப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குள்ள வர்ற ரிசல்ட் எடுத்து பாருங்க. ஒரு பொண்ணை பார்க்கவே இல்லை, ஆனா அந்த பொண்ணு தப்பு. ஒரு பையனை பார்க்கவே இல்லை, அந்த பையன் தப்புன்னு முடிவுன்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? அதே மாதிரி தான் அந்த பையங்கூடையோ அந்த பொண்ணு கூடயோ பேசி நீங்க ஒரு ரிசல்ட் எடுக்காம இந்த பொண்ணு சரி இந்த பையன் சரி அப்படின்னு நீங்க ஓகே பண்றதும் தவறானதுங்க. எல்லா சுற்று வட்டாரம் எல்லாமே விசாரிங்க. அதுக்கு மேல என்னன்னா அந்தந்த பொண்ணு கூட அந்தந்த பையன் கூட பேசி ஒரு முடிவு எடுங்க. இந்த பையன் இப்படித்தான், இந்த பொண்ணு இப்படித்தான் அப்படின்னு முடிவு எடுத்து உங்க பையனுக்கு உங்க பொண்ணுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அதுதான் சரி. பிஸ்னஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தை பிஸ்னஸோட கம்பேர் பண்ணுறீங்க. எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வேணும், எங்கள் பையன் இது வந்து ஒரு வகையான பிஸ்னஸ். அதே போக எங்கள் பையன் இது படிச்சிருக்கிறாரு, இது வேணும். இது வந்து ஒர்க்கிங் பார்ட்னர். பிஸ்னஸ் பார்ட்னரையும் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்பா அம்மா என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜாதகம், ஒரு ஜாதகத்துக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா தவிர பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா யாரும் இந்த பையனுடைய குணநலன்களுக்கு இந்த பொண்ணுனால இணையா வாழ முடியுமா, இந்த பையங்கூட பயணிக்க முடியுமா இந்த பொண்ணு கூடன்னு பார்க்கறதே இல்லை. அதே பொண்ணு வீட்டுக்காரரும் அப்படித்தான். எங்க பொண்ணோட குணங்கள் எல்லாம் இது கூட வாழ்றதுக்கு இந்த பையனுக்கு எலிஜிபிளா, இந்த பையன் தகுதி உள்ளவரா, இந்த 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 மைனஸ் இருக்குது என் பொண்ணுகிட்ட, இந்த ப்ளஸ் இருக்குது, இது கூட இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் ஏற்றுக்கிட்டு உங்களால் பயணிக்க முடியுமா அப்படின்னு அந்த பையன்கிட்ட எத்தனை பேர் கேட்குறாங்கங்கிறீங்க? எல்லா விஷயத்துலையும் எங்கள் பொண்ணு தங்கமுங்க, எல்லா விஷயத்துலையும் எங்கள் பையன் வைரமுங்க, இந்த தங்கமும் வைரமும் ஒன்றா சேரலாமா, இப்படித்தான் எல்லா வீட்லேயும் கேட்குறீங்க. ஆனால் ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தகரமும் வைரமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஆயிடுதுங்க. தகரமும் ஒன்றா சேரலாம், ஆனால் வைரமும் தங்கமும் கூட ஒன்றா சேரலாம். வைரமும் ஒன்றா சேரலாம், ஆனால் தகரமும் வைரமும் ஒன்றா சேர முடியாதுங்க. எல்லாருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தகுதியான பர்சன்ஸ் தான், எல்லாருமே திறமையானவங்க தான். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதியானவங்களையோ அப்படி மேட்ச் பண்ணுறது சொல்ல வரலைங்க. இந்த பொண்ணோட குணத்துக்கு இந்த பையன் மேட்ச் ஆவாராம், இந்த பையனுடைய குணத்துக்கு இந்த பொண்ணு மேட்ச் ஆகுமான்னு தான் பாருங்க. அது பையனத்துக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனையும் பொண்ணையும் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் பையன் உங்கள் கண்ட்ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்படி கேட்கக்கூடியவரான்னு பாருங்க. உங்கள் பொண்ணு உங்கள் சொல்படி கேட்கக்கூடியவங்களான்னு பாருங்க. பெத்தவங்களே பேச்சையே ஒரு பையன் கேட்கல, பெத்தவங்க பேச்சையே ஒரு பொண்ணு கேட்கல அப்படின்னா நாளைக்கு அவங்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட பேச்சையும் மாமனார் மாமியார் பேச்சையும் கட்டாயம் கேட்கறக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி தான் பையனும் அப்படித்தான். அப்பா அம்மா பேச்சு கேட்கல, அவங்க பேச்சு கேட்கறது அப்படின்னா குடும்ப ஒற்றுமை இல்லை. அந்த பையன் தனிச்சே இருக்கிறார், அந்த பொண்ணு தனிச்சே செயல்படுது, குடும்பத்தோட ஒன்றி வாழல அப்படின்னா அந்த பொண்ணையும் அந்த பையனுக்கும் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் கத்து கொடுங்க. அப்புறமா வந்து கல்யாணத்துக்கு கொண்டுட்டு வாங்க. ஆனா படிச்சிருக்கிறாங்க, இந்த பக்கம் பேக்ரவுண்ட் இருக்குது, இந்த பிள்ளையை பார்த்து அந்த பையன் என்ன பார்க்குறாரு, பிள்ளையினோட ஃபோட்டோ பார்த்து முடிவெடுக்கிறாரு, அந்த பொண்ணும் அந்த பையனோட ஃபோட்டோ பார்த்து முடிவெடுக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. நான் பல ஆடியோவில் சொல்கிறேன், ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையன் பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறதும் பிடிக்கலன்னு சொல்கிறதும் மிகப்பெரிய தப்பு. அந்த பொண்ணுக்குள்ள 1000 திறமை இருக்கும், 1000 மைனஸ் இருக்கும்.
அப்படி இருக்கிற போது இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது பிடிக்கலன்னு சொல்றது வெறும் போட்டோ பார்த்தோன்னே சொல்ற அளவுக்கு கடவுள் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பெரிய சைக்காலஜி படிச்சும் எவ்வளோ சைக்காலஜி படிச்சிருந்தாலும் போட்டோ பார்த்தோன்னே சொல்ல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் பொண்ணும் அப்படித்தான். இந்த பையனை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல அப்படின்னும் பிடிச்சிருக்குது அப்படின்னும் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. ஒரு போட்டோ பார்த்து எங்க பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, பையனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு அப்படின்னாலும் அதுவே மிகப்பெரிய தப்பு செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். எப்படி ஒரு பையனை பார்த்து இந்த பையனை பிடிக்கல, எந்த விஷயமே தெரியாது அந்த பையனை பத்தி, எந்த பிள்ளைய பத்தி எந்த விஷயமே தெரியாது, ஆனா ஒரு போட்டோவை பார்த்து பிடிக்கலன்னு எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரிதான் ஒரு போட்டோவை பார்த்து ஒரு பையனையோ பிள்ளையோ பிடிச்சிருக்குதுன்னு சொல்ல போறீங்க. இது எப்படி 100% தப்போ அதே மாதிரிதான் பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாலும் தப்புங்க. அந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது உங்க குழந்தைகளுக்கு நீங்க பாக்குறீங்க, இப்போ உங்களோட அழகு தான் வந்து உங்க மனைவியோடையும் உங்க கணவனோடையும் ஒற்றுமையா வாழ வைக்குதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட முடியுமா? என் ஹஸ்பண்டோட அழகுல தான் நான் இவ்வளோ நாள் நான் ஒற்றுமையா வாழ்றேன், என் ஒய்ஃபோட அழகுனுடைய காரணமாக தான் நான் இவ்வளோ ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கேன், எங்க குடும்பம் நல்லா போயிட்டு இருக்குன்னு யாருமே சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஆனா அதுதான் ரிசல்ட்டே. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு ஓகேவா, இந்த பையன் ஓகேவான்னு ரிசல்ட் சொல்ல வைக்கிறதே இந்த அழகு தான் இருக்குது. அப்படி அந்த அழகை மட்டுமே வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு செய்யறீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு குடும்ப ஒற்றுமையை கொண்டுட்டு வாங்க. கல்யாண விஷயம் மாத்திரம் இல்லைங்க, எந்த விஷயத்திலையுமே குடும்பமா உட்கார்ந்து குடும்பமா யோசிங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் ஷேர் பண்ணிக்கிங்க. பையனுடைய கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அப்பா அம்மா கருத்து ஒரு மாதிரி இருக்கும், பொண்ணோட கருத்து ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அப்பா அம்மா கருத்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க திருப்திக்கு வரல அப்படின்னா அந்த விஷயத்த பொண்ணுகிட்ட கொண்டுட்டு போகணும். அதே போக பொண்ணோட விருப்பத்தையும் பேரண்ட்ஸுக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து அது சரியாக வருமுங்க. அதை விட்டுட்டு 3 பேரும் 3 விதமாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது திருமணமாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். அதனால குடும்ப ஒற்றுமையா இருந்து செயல்படுங்க எல்லா விஷயத்திலையுமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ கொடுக்கறது அப்படித்தான். பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே போன சில பதிவுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், போட்டோ வந்து ஒரிஜினலா கொடுக்கறது இல்லைங்க. நிறைய இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து மாற்றங்கள் செஞ்சு தான் கொடுக்குறீங்க. மற்ற பொண்ணு வீட்டுக்காரர் பார்த்தா நல்லா பிடிக்கணும் அப்படிங்கறக்காகவும், பையன் வீட்டுக்காரர் பார்த்தா பிடிக்கணும் அப்படிங்கறக்காகவும் அதுல மாற்றங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க. ஆனா அப்படி கொடுக்கற போது பாத்தீங்க அப்படின்னா அது பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டோ இல்ல பையனோட போட்டோவை பார்த்துட்டோ நேர்ல பாக்குற போது அந்த பொண்ணு அந்த போட்டோல இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு பையன் போனாலோ, அதே மாதிரி நேர்ல பார்த்துட்டு பையனை பிடிக்கல அப்படின்ட்டு பொண்ணு மாட்டேன்னு சொன்னாலோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சின்ன அவமானத்தை கொடுக்கற மாதிரி ஆயிடுங்க. இப்ப யாருமே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும். என்ன அப்படின்னா இதுல இருக்கிற அத்தனை பேருமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 900 ஃபைலுக்கு மேல வச்சிருக்கோம். இந்த 930 பேர்த்துக்கு மேல வருங்க, 30-40 பேரே வருவாங்க டாக்டர்ல. இந்த 900 பேருன்னு போட்டா கூட இந்த 900 பேர்த்தையுமே யாரையுமே என் பொண்ணு இருந்தா எங்க பொண்ணை வந்து எந்த ஒரு பையனும் ஓகே பண்ணல, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வரல அப்படின்னு ஒரு பொண்ணும் இல்லைங்க. அதே மாதிரிதான் பையனையும் எங்க பையனை ஒரு பொண்ணு வீட்டுக்காரரு கூட எங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு வரல அப்படின்னு சொல்ற எந்த பையனும் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் வந்து கட்டாயமா சொல்றேன், ஒருத்தருன்னு இல்லை, ஒரு 5 பேர் 10 பேர் 50 பேர் கூட ஓகே பண்ணி வர்றவங்க இருக்காங்க. ஆனா நீங்க அதுல செலக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிவு பண்ணினதோட சரி, அதோட மறுபடியும் அந்த பையனை பத்தி சுத்தமா அந்த பொண்ணை பத்தி கேர் பண்ணிக்கிறதே இல்லை.
ஒரு சிலர் வருஷத்துக்கு ஒரு ஃபோன் கூட பண்றது இல்லைங்க. ஒரு பொண்ணை பெற்றிருக்கோம், ஒரு பையனை பெற்றிருக்கிறோம். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் மூச்சு வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்லுங்க, உங்களுடைய சொத்துக்காகவும் நாளைக்கு உங்களை கவனிச்சுக்கிறதுக்காகவும் தான் அந்த குழந்தைகளை பெத்துக்கிட்டீங்களா? இல்ல கல்யாணமே பண்ணி வைக்க முடியாதுன்னு யாராவது இந்த பொண்ணை யாரும் கட்ட மாட்டாங்க, இந்த பையனை கட்ட மாட்டாங்க, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி யாருமே இல்ல. கட்டாயம் அப்படி ஒரு டாக்டர்ல இருக்கிற பையனோ ஒரு பொண்ணோ இந்த பதிவுல இல்ல. கட்டாயம் நான் எனக்கு இப்ப உங்களோட எதிர்பார்ப்புகள் தான் இந்த பையனுடைய இந்த பொண்ணோட திருமண நாள்ல தள்ளி போகுமா தவிர, எதிர்பார்ப்புகள்னால தான் தள்ளி போகுமா தவிர, ஆனா மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த பொண்ணை யாரும் கல்யாணம் பண்ணல, இந்த பையனை ஒருத்தரும் ஓகே பண்ணல, பண்ண முன் வர மாட்டேங்கிறாங்கன்னு யாருமே இல்லைங்க. யா நிறைய பேர் சொல்றேன். அக்கறையாவே இல்ல. தயவு செஞ்சு அக்கறை எடுத்துக்கங்க. இது எல்லாமே உங்க பையன், உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக மாத்திரமே பேசுறேன். அடுத்து இதே போட்டோல வந்து பாத்தீங்கன்னா, பழைய போட்டோ குடுக்குறீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த புள்ள வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கும். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும். ஆனா போட்டோ எந்த போட்டோ குடுத்துருப்பாங்கன்னா, யூஜில ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச போட்டோவ குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல எடுத்த போட்டோவ குடுப்பாங்க. இதே மாதிரி தான் பையனோட போட்டோவும். அப்படியெல்லாம் குடுக்காதீங்க. உண்மைத்துவம் என்னமோ அதை காமிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வேணும்னா வேணும்னு சொல்றாங்க, வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்றாங்க. அடுத்தடுத்து ப்ராசஸ் ஏன் அவங்க செஞ்சுட்டு வந்து மறுபடியும் நெகட்டிவ் ஆகி திரும்பி போகணும்? நம்மளுடைய சொத்து மற்றதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளைய கட்டுவாங்க. அதே மாதிரிதான் இது. இப்படித்தான் பையன் வீடாகட்டும் பொண்ணு வீடு ஆகட்டும் யோசிச்சீங்கன்னா, அது உங்களோட பொண்ணை பார்த்து உங்க பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா தவிர, ஒரிஜினாலிட்டி பார்த்து உண்மைத்துவத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுமா தவிர, மற்ற எதையோ பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாதுங்க. அது நல்லாவும் இருக்காதுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜாதக பொருத்தத்தை பத்தி நிறைய பதிவுல நான் பேசியிருக்கேன். இந்த ஜாதக பொருத்தத்தை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஜாதகம் பொருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு விதி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. இது வந்து வாழ்றதுக்கு தேவையான வழியும் கூட அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஜாதக பொருத்தம் இருந்தா மட்டும்தான் நம்மளால நல்லா வாழ முடியும், இல்லைன்னா நம்ம நல்லா வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையா அப்படி இல்லைங்க. எப்படி அப்படின்னா, நம்மளுடைய கர்மா மட்டும்தான் நம்மளுக்கு விதியாவும் வழியாவும் இருக்குமே தவிர, வேற எதுவுமே விதியாவும் வழியாவும் இருக்காதுங்க. நாம நல்லா இருக்கணும்னா நாம நல்ல கர்மாவை செய்யணும். நல்லா இருக்கிறதுக்கு காரணமும் நாம நல்ல கர்மாவை செஞ்சது தானுங்க. அதை விட்டுட்டு நாம நல்ல கர்மாவை செஞ்சாலும் பொருத்தம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. அது மட்டும் இல்லாம நாம எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம். நம்ம ஜாதக பொருத்தம் நல்லா இருந்துட்டா நாம நல்லா வாழ்ந்துக்கிறலாம் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க. ஜாதக பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நல்ல கர்மாவை செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லது நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டாலே போதுமுங்க. இந்த ஜாதக பொருத்தம் பார்க்கறத பத்தி முழு விளக்கமா நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பதிவுல பேசியிருக்கேன். இருந்தும் இந்த ஆடியோ வந்து கேட்குறவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை நான் சொன்னேனுங்க. இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா, அனைவருக்கும் சரியான நேரத்துல சரியான காலத்துல கல்யாணம் ஆகணும்னு தான் இந்த பதிவு பேசி வரணுங்க. இதுல உங்களுக்கு என்னென்ன உங்களுடைய கருத்துக்கள் இருக்கோ அதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. எங்கூட பேச முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, பேசுகிற போது பிஸியாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சனிக்கிழமை நாள் உங்கள் டாக்டரில் இருக்கிற அவங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் சனிக்கிழமை காலையில் 10 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் என் கூட பேசலாம். கட்டாயம் நான் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். மற்ற நாட்களும் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. முடிஞ்சால் நான் முடிஞ்சலை எந்த அளவுக்கு முடியுதோ நான் நைட்டு 11 மணி வரைக்கும் கூட எங்கூட பேசுகிறவங்க உண்டு.
ஆனால் நீங்கள் முயற்சிக்கிற நேரம் நான் சப்போஸ் யாராவது கூட பேசிட்டு இருக்கலாம், இல்லை எங்கேயாவது போயிருக்கலாம், பொண்ணு பார்க்க போயிருக்கலாம், பையன் வீட்டுக்கு போயிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை நாள் நான் மேக்சிமம் எங்கேயுமே போகிறதில்ல. நான் உங்கள் கூட பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு இரவு 7 மணி முதல் 9 மணி வரை மட்டும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும். இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடைவாங்க. நன்றி.